இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அண்டை வீட்டுக்காரருக்கு காயம் விளைவித்த இளைஞர் கைது. அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது வீட்டிற்கு முன் கார் நிறுத்தியதால் ஏற்பட்ட தகராறில் அவரை கட்டை மற்றும் கற்களினால் தாக்கி காயம் விளைவித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். செராஸ் தாமான் மிடாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நடந்ததாக 60 வயதுடைய நபர் புகார் செய்ததை தொடர்ந்து 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஜாலான் பீலில் கைது செய்யப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் தலைவர் உதவி கமிஷனர் முகமது ரொஸ்தி தாவூத் தெரிவித்தார். தன்னை தாக்குவதற்கு முன் அந்த இளைஞர் கொச்சை வார்த்தைகளால் திட்டியதாகவும் புகார்தாரர் தெரிவித்தார். இதனிடையே போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் சந்தேக நபருக்கு இதற்கு முன் 2 குற்றச்செயல் பின்னணி இருப்பதாகவும் தெரிய வந்தது. 2 நாள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின் அந்த இளைஞர் போலீஸ் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதாக முகமது ரொஸ்டி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மது போதையுடன் கார் ஓட்டி மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி மரணம். கிளாங் ஜாலான் பாரட் சாலையில் நேற்று மது போதையுடன் வாகன ஓட்டுநர் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதியதில் அவர் இறந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தென்கிளான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் லிம்ஜித் ஹூவே தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த வாகன ஓட்டுநரை வியாழக்கிழமை வரை தடுத்து வைக்கும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் சிட்டி சுபைடா மஹாத் பிறப்பித்தார். காலை மணி 11:40 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளும் ஹோண்டா சிட்டி மற்றும் ஃபெரடுவா மைவி ஆகிய 2 கார்களும் சம்பந்தப்பட்டன. 20 வயது மதிக்கத்தக்க நபர் ஓட்டிச் சென்ற ஹோண்டா சிட்டி கார் ஜாலான் ராயா பாரட் பகுதியில் இருந்து கிளான் நகரை நோக்கி அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் சென்று கொண்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்தபோது ஓட்டுநர் பல வாகனங்களை முந்தி சென்றதாகவும் பின்னர் எதிர் பாதைக்குள் நுழைந்து ஒரு மோட்டார் சைக்கிள் முன்பு மோதியதாகவும் நம்பப்படுகிறது. தாய்லாந்தில் போக்குவரத்து விதியை மீறும் மலேசியர்களுக்கு ஏப்ரல் முதல் கடுமையான அபராதம், சிறை தண்டனை. தாய்லாந்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் உட்பட மலேசிய வாகன ஓட்டுநர்கள் அடுத்த மாதம் முதல் கடுமையான அபராதம் மற்றும் தண்டனைகளை எதிர்கொள்வார்கள். இதில் 2385 ரிங்கிட் அல்லது 20,000 பாட் வரை அபராதம் மற்றும் அதிகபட்சமாக ஓராண்டு சிறை தண்டனை ஆகியவையும் அடங்கும். இந்த கடுமையான அமலாக்கமானது அனைத்து ஓட்டுநர்களிடமும் சாலை கட்டொழுங்கை மேம்படுத்துவதையும் விபத்துகளை குழப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று நாரதிவாட்டில் உள்ள போக்குவரத்து போலீசார் துறை தெரிவித்தது. குற்றங்களில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், சிவப்பு விளக்கை மீறி செல்லுதல், பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் நிற்க தவறுதல், கை தொலைபேசிகளை பயன்படுத்துதல், போக்குவரத்துக்கு விதிக்கு எதிராக வாகனம் ஓட்டுதல் மற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் இருவரும் தலைக்கவசம் அணியாமல் இருத்தல் ஆகியவை அடங்கும். மேலும் இருக்கைகளுக்கான பாதுகாப்பு பெல்ட் அணிய தவறியதால் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்காமல் இருப்பது, மது போதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவை பிற மீறல்களில் அடங்கும். ரோன் 95 பெட்ரோல் வாங்க வெளிநாட்டு கிரெடிட் டெபிட் அட்டைகளுக்கு புதன் முதல் புதிய கட்டுப்பாடு. நாட்டில் ரோன் 95 பெட்ரோல் வாங்கும் போது வெளிநாட்டு வங்கி அல்லது கடன் பற்று அட்டை பயன்படுத்துவதில் புதிய கட்டுப்பாடு வரும் புதன்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இனி வெளிநாட்டு கிரெடிட் மற்றும் டெபிட் அட்டைகளை பெட்ரோல் நிலையங்களில் உள்ள சுய சேவை இயந்திரங்களில் பயன்படுத்த முடியாது. மாறாக பெட்ரோல் நிலையங்களின் முகப்பு கட்டணங்களில் கட்டண முகப்புகளில் மட்டுமே அவற்றை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும். இந்த நடவடிக்கை எரிபொருள் மானியங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தவும் எடுக்கப்படுவதாக KPDN எனப்படும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கூறியது. இந்த புதிய முறையை அமல்படுத்த பல பெட்ரோல் நிலையங்கள் தயாராகிவிட்டன. மேலும் பல நிலையங்கள் கட்டம் கட்டமாக இதனை அமல்படுத்தும் என KPDN கூறிற்று. வெளிநாடுகளில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் ரோன் 95 பெட்ரோலை வாங்க விதிக்கப்படும் முழு தடையும் அதே புதன்கிழமை அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. குலுவாங் தாமான் சூரியாவில் உள்ள பேரங்காடியின் கழிப்பறையில் பெண்ணை வீடியோ எடுத்த 18 வயது இளைஞன் கைது. குலுவாங் தாமான் சூரியாவில் உள்ள பேரங்காடியின் கழிப்பறையில் ஒரு பெண்ணை வீடியோ எடுத்த சந்தேகத்தின் பேரில் 11 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டான். வேலையில்லாத 18 வயதுடைய அந்த சந்தேக நபரின் செயல்களை பாதிக்கப்பட்ட பெண் கவனித்த பின்னர் அவன் கைது செய்யப்பட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் பஹ்ரின் முகமது நோ தெரிவித்தார்.
கடந்த வியாழக்கிழமை இரவு மணி 9:20க்கு இந்த சம்பவம் நடந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் 35 வயதான பெண் என்று விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். தண்டனை சட்டத்தின் 509வது விதி மற்றும் 377D விதியின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் என்று பஹ்ரைன் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். இந்நபருக்கு எதிரான விசாரணை அறிக்கை முழுமை அடைந்து விட்டதால் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு பணம் வைரல் வீடியோ, PKR உறுப்பினர்கள் 2 கைது. உடம்புபிடி மையத்தில் பாதுகாப்பு பணம் கோரிய வீடியோ வைரலான நிலையில் PKR கட்சியின் 2 உறுப்பினர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபாடி மாஷூஸ் அதனை உறுதிப்படுத்தினார். கூட்டரசு பிரதேச குடியிருப்பாளர்கள் மன்ற உறுப்பினர்களான அவ்விருவரும் வங்சா மாஜுவில் உள்ள அந்த உடம்புபிடி மையத்தில் பணம் கோரியதாக கூறப்படுகிறது. வட்டார மக்கள் கொடுத்த புகாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அந்த பாதுகாப்பு பணம் பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது. கூட்டரசு பிரதேச அமைச்சரின் உத்தரவின் பேரில் அது தொடர்பில் 3 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து மிரட்டி பணம் பறித்த புகாரில் கைதாகி அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. காஜாங்கில் 17 வயது பயணியை கடுமையாக தாக்கிய ஓட்டுநர் இடைநீக்கம், கிராப் அதிரடி. காஜாங்கில் 17 வயது பையனை தாக்கிய குற்றச்சாட்டில் கிராப் நிறுவனம் அதன் ஓட்டுநர் ஒருவரை இடைநீக்கம் செய்துள்ளது. பயணம் முடிந்த பின் அப்பையனை தலை, முகம் மற்றும் உடலில் அந்த ஓட்டுநர் தாக்கியதாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அங்கே ஏராளமான தெருநாய்கள் இருந்ததால் கொஞ்சம் பின்னால் சென்று இறங்கி விடுமாறு கேட்டேன். ஆனால் அவரோ முடியாது என கூறி காரை விட்டு உடனே வெளியேறுமாறு கத்தினார். இறங்கும் போது கதவை வேகமாக சாத்திவிட்டேன். உடனே காரில் இருந்து இறங்கி வந்து என்னை கடுமையாக தாக்கினார் என அப்பையன் தனது புகாரில் குறிப்பிட்டார். இதையடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கும் நிலையில் உள்கட்ட நடவடிக்கையாக கிராப் அவரை இடைநீக்கம் செய்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை மிக கடுமையாக எடுத்துக் கொள்வதாக கூறிய கிராப் பயணிகளின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை தருவதாக தெரிவித்தது. இக்காரணம் கொண்டும் வன்முறையுடன் சமரசம் செய்ய முடியாது என்று அது திட்டவட்டமாக கூறியது. மாதத்திற்கு 5000 ரிங்கிட் முதல் 32,000 ரிங்கிட் உயர்வு சம்பளம் காரணமாக சிங்கப்பூரை நோக்கி படையெடுக்கும் மலேசிய மருத்துவர்கள். சம்பள வேறுபாடு, நிரந்தர பணி போன்றவையே மலேசிய மருத்துவர்கள் சிங்கப்பூரை நோக்கி படையெடுக்க முக்கிய காரணங்களாக மாறியுள்ளன. சிங்கப்பூரில் ஒரு மருத்துவரின் ஆரம்ப ஆண்டு சம்பளம் சுமார் 1,10,000 சிங்கப்பூர் டாலர், அதாவது 3,85,000 ரிங்கிட் வரை செல்கிறது. மாதத்திற்கு சுமார் 32,000 ரிங்கிட், 6 மடங்கு அதிகமாகும். அதோடு அது நிரந்தர பணி. ஆனால் மலேசியாவில் அரசாங்க மருத்துவர்களின் ஆரம்ப சம்பளத்திற்கு சுமார் மாதத்திற்கு 5,000 ரிங்கிட் மட்டுமே. அது மட்டுமின்றி ஒப்பந்த பணி வாய்ப்பே அது. இது மிகப்பெரிய வித்தியாசமாகும். இந்த சம்பள இடைவெளி காரணமாக பல பயிற்சி மருத்துவர்கள் சிங்கப்பூரை நோக்கி நகர்ந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அண்மையில் கூட ஹவுஸ்மேன்ஷிப் கட்டாய பயிற்சி 5,000 இடங்களை சுகாதார அமைச்சான KKM ஒதுக்கிய நிலையில் 529 பேர், அதாவது வெறும் 10 விழுக்காட்டினர் மட்டுமே பதிந்து கொண்டனர். இது பொது சுகாதார துறையில் பணியாளர் பற்றாக்குறையை அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்குவதாக MBSB ரிசர்ச் ஆய்வு கூறுகிறது. மாமன்னரை அவமதித்த குற்றத்திற்காக பாபா கொமோவுக்கு 4,000 ரிங்கிட் அபராதம். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பதிவிட்டதாக சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து பாபா கொமோ என்று அழைக்கப்படும் வலைப்பதிவாளர் வான் முகமது அஸ்ரி வான் டெரிஸ்க்கு இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 4,000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. எதிர்தரப்பு வாதத்தின் முடிவில் நியாயமான சந்தேகத்தை எழுப்ப தவறியதை தொடர்ந்து நீதிபதி நோர்மா இஸ்மாயில் வான் முகமது அஸ்ரிக்கு தீர்ப்பை வழங்கினார். அபராத தொகையை செலுத்த தவறினால் அம்னோ இளைஞர் செயற்குழுவின் முன்னாள் உறுப்பினரான அவர் 4 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2024 ஆண்டு மே 2ஆம் தேதி KK சூப்பர் மார்ட் அண்ட் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் உரிமையாளர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தது தொடர்பில் தமது எக்ஸ் கணக்கில் சினமூட்டும் வகையில் பதிவிட்டதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வான் முகமது அஸ்ரி மறுத்தார். 2024 ஆண்டு மே 29ஆம் தேதி பிற்பகல் மணி 12க்கு
புக்கிட் பின்தாங்கில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் பதிவாகியது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5000 ரிங்கிட் அபராதம் அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்யும் 1948 ஆண்டு நிந்தனை சட்டம் பிரிவு 4(1)(c) இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதியில் அனுமதி இல்லாமல் மலையேறிய 92 பேர் கைது. ஸ்லாங்கூர் கொம்பாக்கில் உள்ள ஹுலு கொம்பாக் பாதுகாக்கப்பட்ட காட்டு பகுதியில் அனுமதி இல்லாமல் மலை ஏறியதற்காக 92 மலையேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். நேற்று காலை ஸ்லாங்கூர் மாநில காட்டு இலாக்காவான JPNS நடத்திய அமலாக்க சோதனையில் அவர்கள் கைதாகி போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டனர். அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று நடத்திய மலையேறும் நடவடிக்கையில் அவர்கள் பங்கேற்றதாக அறியப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதிகளில் எந்த ஒரு செயல்பாடும் அதிகாரப்பூர்வ அனுமதி பெறாமல் நடத்தப்படக்கூடாது என்பது விதிமுறையாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே அதன் நோக்கமாகும். எனவே மலையேறிகளும் அந்நடவடிக்கையை ஏற்பாடு செய்வோரும் பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதிகள் செல்வதற்கு முன் தங்களிடம் அனுமதி பெற்றாக வேண்டும் என JPNS கூறியது. பெர்மிட் இல்லாமல் செயல்படும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது எச்சரித்துள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் மாணவர்களின் பாதுகாப்புக்காக PDPRக்கு கல்வி அமைச்சு தயார், இடையூறு இருக்காது என உத்தரவாதம். நாட்டில் நீடித்து வரும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்படும் பள்ளிகளில் PDPR எனப்படும் வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தல் முறையை கொண்டுவர தயார் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. துணை அமைச்சர் வாங்காவோ அதனை தெரிவித்தார். மாணவர்களின் உடல் நலனை பாதுகாப்பதோடு கல்வி இடையூறு இல்லாமல் தொடர்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். PDPR ஒன்றும் புதிதல்ல, ஏற்கனவே கோவிட் காலத்தில் பழக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதால் நிலைமை மோசமடையும் பகுதிகளில் அதனை நடைமுறைப்படுத்தலாம். சுற்றறிக்கையின்படி பள்ளிகள் தங்களது சூழ்நிலைக்கு ஏற்ப கற்றல் முறைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்றார் அவர். வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டாலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் தொடரும் என துணை அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். கெடாவில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு 2ஆம் கட்ட வெப்ப அலை பதிவானதால் கோதஸ்டார், பென்டாங் ஆகிய மாவட்டங்களில் ஞாயிறு தொடங்கி PDPR அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அனுமதியற்ற வழிபாட்டு தளங்கள் இணையதளத்தில் வரும் கருத்துகளில் 70% AI உருவாக்கம். துணை அமைச்சர் அம்பலம். அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான இணைய விவாதங்களில் பதிவான கருத்துக்களில் சுமார் 70% கருத்துக்கள் AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவை என கண்டறியப்பட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் அதனை அம்பல்படுத்தியுள்ளார். வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேலை நாளான திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு சமூக ஊடகத்தில் இட்ட ஒரு பதிவுக்கு 1 மணி நேரத்தில் 10,000 லைக்குகளும் 800 கருத்துகளும் வருகின்றன. இதிலிருந்தே தெரியவில்லையா என்றார் அவர். இப்படி போலி கணக்குகளில் இருந்து தகாத கருத்துக்களை பதிவிட்டு இன மத மோதல்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதே அவர்களின் வேலை. இந்த விவகாரம் சிவில் பிரச்சனை மட்டுமே. ஆனால் சிலர் அதை அரசியல் ஆயுதமாக்கி இன மத உணர்வுகளை தூண்ட முயற்சிக்கின்றனர். இந்த AI கருத்துக்களே இதற்கு தக்க சான்று என்றார் அவர். வழிபாட்டு தலங்கள் மற்றும் நில உரிமையாளர் இடையேயான சட்டப்பூர்வ பிரச்சனையாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். இன மத அரசியல் கோணத்தில் அணுகக்கூடாது என யுனீஸ்வரன் குறிப்பிட்டார். மலேசியாவில் இனவாதம் 2025 என்ற புசாட் கோமாஸின் அறிக்கையை இன்று கோலாலம்பூரில் அறிமுகப்படுத்திய நிகழ்வில் துணை அமைச்சர் அவ்வாறு பேசினார்.